நண்பர்களே, தூய தமிழில் இதனை குமிழி உரை என்று கூறலாம். 1957ஆம் ஆண்டு ஆல்ஃபிரட் ஃபில்டிங் மற்றும் மார்க் சாவானெஸ் என்ற பொறியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த பபிள் ராப். ஆனால் இது உண்மையில் பேக்கிங்குக்காக கண்டுபிடிக்கப்படவில்லை. இதன் உண்மை வரலாறு என்ன என்பது உங்களுக்கு தெரிய வேண்டாமா? இந்த குமிழி உரையை பாரம்பரிய வால்பேப்பரை விட தட்டினமான மற்றும் கடினமான ஒரு வால்பேப்பராக கண்டுபிடித்தனர். அதனை அடுத்து இவற்றுக்கு இடையே காற்றினை அடைத்து காற்றில் குமிழிகளாக மாற்றிவிட்டார்கள். வால்பேப்பராக வெளிவந்த இந்த தயாரிப்பு பெருமளவு வெற்றியை கொடுக்காமல் தோல்வியை அடைந்தது. அதன் பிறகுதான் இதை பேக்கேஜில் பயன்படுத்தக்கூடிய பொருளாக மாற்றி அமைத்தார்கள். இந்த யோசனை 1939ஆம் ஆண்டு IBM என்ற புதிய கம்ப்யூட்டரை கண்டுபிடித்து இதை வணிகப்படுத்த அறிவித்த போதுதான் தோன்றியது. அது மட்டுமல்லாமல் IBM தங்கள் கம்ப்யூட்டர்களை ஏற்றுமதி செய்யும் போது அவற்றை பாதுகாப்பாக வைக்க இந்த காகிதங்களை பயன்படுத்தினார்கள். இதனை அடுத்து ஷாப்பிங் துறையில் அடிப்படை பொருளாக இந்த காகிதங்கள் மாறிவிட்டது. தற்போது பேக்கேஜுக்கு ஏற்றபடி பலவிதமான மாடல்களிலும் ஸ்டைல்களிலும் இந்த பப்ளி ராப் கிடைக்கிறது. எதற்கோ கண்டுபிடித்து அதை எதற்கோ பயன்பட்டது என்பது இந்த கண்டுபிடிப்புக்கு சான்றாக உள்ளது என கூறலாம்.